ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும். பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர் மற்றும் மது அருந்துவிட்டு வாகனம் ஓட்டாதீர். ஹலோ. என்னப்பா படம் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு பணம் வாங்கினேன், வட்டியும் வரல அசலும் வரல. என்னை பற்றி உனக்கு நல்லா தெரியும். நான் டீல் பண்ணுற விதமே வேறு மாதிரி இருக்கும். இன்னைக்கு மட்டும் ஃபுல் பேமெண்ட் செட்டில் பண்ணலை, குமாரோட நிலைமை ஞாபகம் இருக்குல்ல, தெருவில் வச்சு அசிங்கப்படுத்திடுவேன். பால் எல்லாம் உன்னாலதான். அம்மா எனக்கு ஸ்கூல் போகவே பிடிக்கல. எல்லா சப்ஜெக்ட்லையும் ஃபெயில் ஆகிட்டேன். விளையாட்டில் தோத்துட்டே இருக்கேன். கஷ்டமாக இருக்குது, என்னால் முடியலை. பிறந்த குழந்தை உடனேலாம் நடக்காது. பல முறை விழுந்தாதான் நடக்கவே முடியும். வாழ்க்கையை வாழ போராடணும். முடியாதுன்னு எப்போ சொல்றியோ அப்பயே உன் வாழ்க்கை முடிஞ்சிருச்சு. என்னால் முடியலம்மா. அப்புறம் புரிஞ்சுக்கடி, நீ தான் என்னோட உலகம். நான் உன் கூட வாழணும்னு நினைக்கிறேன். இந்த சினிமா டைலாக்லாம் என்கிட்ட வேணாம். நீயும் 5 வருஷமாக படம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு தான் இருக்க. காதல் வேற, கல்யாணம் வேற. வேலை இல்லாத நீ என்னை எப்படி பார்த்துப்ப? நம்ம பசங்களை எப்படி படிக்க வைப்ப? எங்கள் அப்பா சத்தியமாக நம்ம கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டார். நீ தாண்டி எல்லாம். நீயே என்னை விட்டு போனால் நான் எங்கே போவேன்? டேய் பைத்தியம், இங்கே நிறைய பேர் பெருசாக சாதிக்க போகிறேன்னு சொல்லி
நிறைய பேர் வீணாக போனவன் இருக்கான். நானும் உன்னை நம்பி வந்து வீணாக போக சொல்கிறியா? ஒன்று சாதிக்கிறத விட்டுரு, இல்லை என்னை விட்டுரு. இன்னும் 6 மாதத்தில் படம் பண்ணிடுவேன்டி. ப்ளீஸ் புரிஞ்சுக்கடி. சீ போட, திருந்தவே மாட்டேன் நீலாம். ஏன் மச்சான் என்ன ஆச்சு? ஏன் கோவமா போகிறா? என்னை விட்டு போயிட்டா மச்சான். விட்றா, நான் இருக்கேன். எல்லா நேரத்துலையும் என் கூட இருப்பேடா. நீ சாகும்போது கூட உன்னை நிம்மதியாக நான் சாக விட மாட்டேன். புரியுதா? விடு, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை. சீதா போனால் ஒரு கீதா. எனக்காக வாழணும்னு நினச்சவளும் இல்லை. நான் யாருக்காக வாழணும்னு நினச்சனோ அவளும் என் கூட இல்லை. எனக்காக வாழலான்னு பார்த்தா இதில் கடன் தொல்லை வேற. நான் எதுக்காக வாழணும்? இதெல்லாம் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் பாரு. நீ என்ன பண்ணுவ? நீ வெறும் ஃபோட்டோ தானே. இதுக்கெல்லாம் ஒரே முடிவு. நான் இவ்வளோ அதிர்ஷ்டம் கட்டவனா? ஹலோ ஹலோ மச்சான், ஒரு குட் நியூஸ். என்ன மச்சான்? நம்ம படத்தை டிஸ்ட்ரிபியூட்டர் நல்ல ரேட்டுக்கு வாங்கிட்டாங்கடா. அப்படியா? என்ன கேட்ட உடனே சொர்க்கத்துக்கே போன மாதிரி இருக்கா? நீ இன்னும் ஒரு நிமிஷம் லேட்டாக கால் பண்ணியிருந்தா நான் சொர்க்கத்துக்கு தானே போயிருப்பேன். டேய் வளராதடா, டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்ட பேசிட்டு வரேன். பாய். சரி மச்சான். ஹலோ சொல்லு மச்சான். மச்சான் டிஸ்ட்ரிபியூட்டர் பேசினாருடா. அவரு நம்ம படத்தை பார்த்துட்டு ஒன்று சொன்னாரு. அப்படியா? என்னடா? ஒரு புழுவை கூட கொல்லக்கூடாதுன்னு நீ சொன்ன அந்த இயற்கை விவசாய அப்படியா? கான்செப்ட் தான் அவருக்கு பிடிச்சிருக்காண்டா. ரொம்ப சந்தோஷம் மச்சான். ஒரு புழு உன்னோட வாழ்க்கையை மொத்தமா மாத்திடுச்சு மச்சான். ஏய் ஒரு நிமிஷம் இரு, கூப்பிட்றேன்.